இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, இந்த புதிய நாளை கொடுத்து எங்களுக்கு உமது ஆசீர்வாதத்தை கொடுத்து இரவெல்லாம் எங்களை நல்ல முறையில் காப்பாற்றிய உமது மேலான கிருபைக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு நீதிமான்களை தீய மனிதர்கள் தீர்ப்பிடுகிறார்கள் என்பதை பற்றி விளக்குகிறது. இதோ தீய மனிதர்கள் நீதிமான்களை இவ்வாறு சோதிக்கின்றார்கள். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம் என்று நினைக்கிறார்கள். இதோ ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாம் நீதியான நேர்மையான வாழ்க்கை வாழ்வோம், இறைவனால் ஆசிர்வதிக்கப்படுவோம். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், விண்ணகத்திலிருந்து வரும் ஞானத்தை கொண்டு நாம் வாழும் பொழுது எவ்வாறு ஆசிர்வதிக்கப்படுவோம் என்று விளக்குகிறது. அமைதியை ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது என்று கூறுகிறது இரண்டாம் வாசகம். எனவே ஞானத்தோடு நாம் வாழ்வோம். நற்செய்தி வாசகத்திலே பதவிக்கு ஆசைப்பட்ட அப்போஸ்தலர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகின்றார், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைவராக இருக்கட்டும். இதன் வழியாக இயேசு கிறிஸ்து கூறும் உண்மை என்னவென்றால், நாம் நம்மையே தாழ்த்தி இறைவனுக்கு பணி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இதனை உணர்ந்து நல்ல முறையில் இறைவனின் பிள்ளைகளாக வாழ்வோம், ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம் குடும்பத்திற்காகவும் நம்மோடு வாழ்கின்றவர்களுக்காகவும் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.